அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு தான். அதாவது ராகு என்ன சொன்னா அதிர்ஷ்டத்தை தரும், ராகு நின்ற நட்சத்திரம் அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அது உண்மைதான். எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் அவர் என்ன சொன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கை ஓட்டங்களையும், எந்த இடத்துல இருக்கிறதோ லக்கணத்தில் இருந்தால், 2ஆம் இடத்தில் இருந்தால், 3ஆம் இடத்தில் இருந்தால், 4, 5, 6, 7, 8 இருந்தால் அந்த இடங்கள் என்ன சொன்னா விருத்தியாகும். அதுல மாற்று கருத்து கிடையாது. அப்ப அதிர்ஷ்டத்தை தருகின்ற அந்த ராகு ஒரு துரதிர்ஷ்டத்தை தரணும்ல. அதிர்ஷ்டத்தை கொடுப்போம், ஒரு துரதிர்ஷ்டத்தை கொடுப்பான். அதை நம்ம என்ன சொன்னாலும் தெரியாமலே இது நாள் வரைக்கும் இருந்திருக்கும். அதிர்ஷ்டம் என்பது ராகு நின்ற நட்சத்திரம் எங்கே இருக்கிறதோ அது அது 100% உண்மை. தனஸ்தானத்தில் இருந்தால் அள்ளி கொட்டிடுவாங்க. புத்திரஸ்தானத்தில் இருந்தால் குழந்தைகளால் பெருமைப்படக்கூடிய அளவுல வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதே சமயத்துல என்ன சொல்லலாம்னா எந்த இடத்துல 7ஆம் இடத்தில் போய் அந்த கிரகம் இருந்தது என்று சொன்னால் மனைவியால் பெரிய யோகத்தை அடைவாங்க. 8ஆம் இடத்துல இருந்ததுன்னா ஆயுள் நல்லா தீர்க்கமா இருக்கும். 9ஆம் இடத்துல இருந்தால் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பெரிய பொக்கிஷமாக இருப்பார்கள். 10ஆம் இடத்தில் இருந்தால் தொழில் விருத்தி, லாபஸ்தானத்தில் இருந்தால் என்ன சொன்னா லாபங்கள் பெருகும். 12ஆம் இடத்தில் இருந்தால் அயனசயன போகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியம் உடைய ஒன்று நன்றாகவே இருக்கும். அதனால எந்த வித மாற்றம் நீங்க பண்ணவே முடியாது. ராகு நின்ற நட்சத்திரம் யோகத்தை செய்யும், மாற்றமே கிடையாது. ஏன்னா இது எல்லாரும் நீங்க பழைய வீடியோக்களை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரியும். ரொம்ப நாளைக்கு மேல பேசியிருக்கிறது தான். இருந்தாலும் இப்ப இதுல இந்த ராகு பகவானுடைய துரதிர்ஷ்டம் எந்த நட்சத்திரத்துல இருக்கு, ராகு பகவானுடைய ஒரு துரதிர்ஷ்டம் என்பதை நீங்கள் எப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத என்ன சொன்னா நீங்க தெரிஞ்சுக்கிடணும். அப்ப நீங்க தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி வரும்போது எப்படி தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது, ராகு நின்ற நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரம் உங்களுக்கு துரதிர்ஷ்டத்தை பண்ணும். நல்லா செக் பண்ணி பாருங்க. ராகு ஆண்டி கிளாக் வயசு தான் போறாரு. நீங்க அதெல்லாம் கணக்கு பார்க்க வேண்டாம். ராகு நின்ற நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரம் அது எந்த நட்சத்திரம், அது என்ன காரத்துவம், அது உங்களுக்கு என்ன சொன்னா வாழ்க்கையை புரட்டி போடும். வாழ்க்கையை புரட்டி போடத்தான் செய்யும். அதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. அது கடைசி வரைக்கும் என்ன சொல்லலாம்னா நம்ம தெரியாம இருக்கக்கூடாது, தெரிஞ்சுக்கிடணும். அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய பேசின என் வாயால் தான் துரதிர்ஷ்டத்தையும் பத்தி பேசணும். அப்ப அந்த துரதிர்ஷ்டம் ராகு நின்ற நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரம். இப்போ ஒருத்தருக்கு அசுவதியில ராகு இருக்காருன்னு வைங்களேன். அசுவதியில ராகு இருக்காரு. அப்ப அசுவதியில ராகு இருந்தாருன்னா அதுக்கு 27வது நட்சத்திரம் ரேவதி. ரேவதி என்ன ரேவதி என்று சொன்னால் புதன் என்ன காரகத்துவம் உடைய அமைப்பு அந்த லக்கணத்திற்கோ அதில் பெரிய அடியை வாங்கியிருப்பார். பெரிய அடியை வாங்கியிருப்பார். அதுல எந்த வித மாற்றமே கிடையாது. எந்த வித மாற்றமே கண்டிப்பா கிடையாது. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா வாழ்க்கையில் துரதிர்ஷ்டம் என்பது ஒரு நட்சத்திரத்தின் வழி வருகிறது என்று சொன்னால் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதிர்ஷ்டத்தை தெரிந்த நாம் துரதிர்ஷ்டத்தை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் கொஞ்சம் என்ன சொல்லலாம்னா அடி வாங்குவதில் இருந்து என்ன சொல்லலாம்னா குறைந்த அடியாகவும் அதே சமயத்தில் தப்பித்து கொள்ளக்கூடிய அடியாகவும் என்ன சொல்லணும் கண்டிப்பாக இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா நம்ம ஜாதகத்துல ராகு எங்க இருக்காருன்னு பாருங்க. அதுக்கு 27வது நட்சத்திரம். இப்போ ஒருத்தருக்கு ரோகிணி நட்சத்திரத்துல இருக்கிறாருன்னு வைங்களேன். அதுக்கு 27வது நட்சத்திரம் கார்த்திகை. அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. கார்த்திகை என்ன ஆதிபத்தியம் உடையது, இவர்களுடைய லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம், அந்த இடத்தில் என்ன சொன்னா ஒரு பெரிய பாதகத்தை இவர் அனுபவிச்சிருப்பார். எப்ப அதிர்ஷ்டம் என்று ஒன்று அனுபவித்தோம் என்று சொன்னால் துரதிர்ஷ்டம் என்பது ஒன்று இருக்கத்தான் செய்யும். இதை மாற்ற முடியாது. அப்ப இதற்கு நம்ம என்ன தீர்வு பண்ணிக்கிறது? எல்லா மனிதனும் ஒரு தீர்வு என்பது என்ன சொன்னால் தான தர்மங்கள் பண்ணாதான் தீர்வு ஏற்படும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்ப தான தர்மத்தை நாம் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நமக்கு உணவு வகைகள் கண்டிப்பாக தெரியும்.
உணவு வகைகள் தெரியாமலாம் இருக்காது. அந்த உணவு வகைகளை என்ன சொல்லலாம்னா நீங்கள் தானம் பண்ணுங்க. தானம் பண்ணும்போது என்ன சொன்னா உங்களுக்கு துரதிஷ்டம் எதன் மூலமாக வருகிறதோ அந்த துரதிஷ்டம் வராது. ஏன்னா இதை நம்ம செக் பண்ணி தனிப்பட்ட முறையில செக் பண்ணி மற்றவர்களுக்கு என்னென்ன ஆதிபத்தியத்துல அந்த மைனஸ் இருக்குது என்பதையெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் செக் பண்ண பிறகுதான் இந்த ஆதிபத்தியமுடைய மைனஸை நம்ம சொல்றோம். அப்ப நீங்களும் உங்களுடைய அதிர்ஷ்டம் என்பது ராகு நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதன் மூலம் அதிர்ஷ்டம் உண்டு. ராகு நின்ற நட்சத்திரத்திற்கு 27வது நட்சத்திரம் உங்களுக்கு துரதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்ப துரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் உங்களுடைய ராகு நின்ற நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவுகளை வாரத்துல ஒரு நாள் தானம் பண்ணுங்க. அதுக்குண்டான கிழமை இருக்கும் பார்த்தீங்களா, நட்சத்திரத்துக்கு உண்டான கிழமை இருக்கு. சூரியனுடைய நட்சத்திரம்னா ஞாயிறு, சந்திரனுடைய நட்சத்திரம்னா திங்கள், செவ்வாயுடைய நட்சத்திரம்னா செவ்வாய்க்கிழமை, புதனுடைய நட்சத்திரம்னா புதன்கிழமை, குருவுடைய நட்சத்திரம்னா வியாழக்கிழமை, சுக்கிரனுடைய நட்சத்திரம்னா வெள்ளிக்கிழமை, சனியுடைய நட்சத்திரம்னா சனிக்கிழமை. இவ்வளவுதான். ராகு கேதுகளுடைய நட்சத்திரங்கள்ல என்ன சொல்லலாம்னா உங்களுக்கு 27வது நட்சத்திரமாக வந்துவிட்டது என்று சொன்னால் நீங்கள் அந்த ராகுக்கு இடம் கொடுத்தவன் யார்? அந்த கட்டத்துக்கு உண்டான கிரக கிழமைகளில் ராகு காலத்தில் பண்ண ரொம்ப விசேஷம். ராகு காலத்தில் பண்ணும்போது ரொம்ப விசேஷமா இருக்கும். இதை நடைமுறைப்படுத்த முடியும் என்பது முடியும். நீங்க இதை பண்ணி பார்க்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு துரதிர்ஷ்டம் எங்க இருந்தோ அடிச்சு கொண்டே இருக்கும். துரதிர்ஷ்டம் அடித்து கொண்டுதான் இருக்கும். அந்த துரதிர்ஷ்டத்தை நாம் எதன் மூலமாக என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் வாழ்க்கை மாற்றத்தை நோக்கி கண்டிப்பாக போகும். இது உண்மையா அப்படின்னா 100% உண்மை. 100% உண்மை. இப்போ எனக்கெல்லாம் ரோகிணி நட்சத்திரத்தில் ராகு, கார்த்திகை நட்சத்திரம் தான் 27வது நட்சத்திரம். எங்கள் அப்பா சிறு வயசுலேயே என்ன சொல்கிறேன்னா 22 வயதிலே இறந்து போயிட்டார். சகோதரி என்னுடைய லக்னத்துக்கு அது 11 குடையவன், பூர்வ புண்ணியசன். இன்னைக்கு நான் பூர்வீகத்தில் இருக்கலை. பூர்வீக சொத்து வீடு என்று ஒன்று இருக்கிறது, அதில் போய் யாரும் குடியிருக்கலை. ஆனால் நல்லா கட்டி எடுத்து போட்டிருக்கோம். ஆனால் ஒரு நாள் கூட அங்கே போய் தங்க முடியல. சூழ்நிலைகள் தங்கணும்னு நினைச்சா முடியல, அதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கல. கூட பிறந்த சகோதரர் இப்போ லக்கணத்துக்கு 11 கூடையவன் பாதகாதிபதியாக இருந்தாலும் ஒரு சகோதரி என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் இருந்தாங்க. அவங்களுடைய 39வது வயசுல இறந்து போயிட்டாங்க. இன்றைக்கு ஒரு மனிதன் அந்த சூரியன் 27வது ராகு நின்ற நட்சத்திரத்திற்கு 27வது நட்சத்திரமாக தகப்பனார் வழி உறவுகளில் என்ன சொன்னான்னா எந்தவித பயன்பாடும் இல்லாமல் யார் கூட இவர் இருக்காரா, இன்னார் பையன் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் என்னைக்கோ ஒருத்தர் பத்திரிக்கை கொடுக்க வருவாங்க. கல்யாணம் நல்லது உள்ளதுன்னா தேடி வரைக்கும் பத்திரிக்கை வைப்பாங்க. அன்றைக்கு அந்த இடத்திற்கு போகும் போதும் 2 கல்யாணம் என்ன சொன்னா பூர்வீகத்து கல்யாணம் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி போனேன்னா நம்ம வீட்டுக்கு வீடு தேடி பத்திரிக்கை வச்சுட்டு வந்தா சுருள் வச்சுட்டு போயிடுவாங்க. எங்க இதுல கண்டிப்பா வரணும் அப்படின்னா சுருள் வைப்பாங்க, வெத்தலை வாக்கு வச்சு அதில் பண முடிப்பு வைப்பாங்க. நம்ம பண முடிப்பு எடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது, எடுத்தாகணும், எடுத்துருவோம். எடுத்தவொன்னு என்ன செய்வாங்கன்னா அப்போ கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படிங்கிறது எங்களுடைய ஐதீகம். 2 கல்யாணத்துக்கு போனேன். 2 கல்யாணத்தில் எல்லாரும் வாங்கன்னு கேட்டாங்க. யாராவது ஒருத்தர் கூட இந்த குழந்தைகளை நீங்கள் வாழ்த்தி திண்ணூறு பூசிட்டு போங்கன்னு யாருமே சொல்லலை. எங்க பூர்வீகத்தில் உள்ள ஊர்ல உள்ள சொந்தக்காரங்க தான். அப்பங்கும்போது நமக்கு தெரியும், நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுதான் என்ன சொன்னோம், போனேன், சாப்பிட்டேன், கவரை கொடுத்தேன். இந்த பக்கம் போனேன், சாப்பிட்டேன், கவரை கொடுத்தேன், போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். போயிட்டு வாங்க, சந்தோஷம், அவ்வளவுதான். ஏன்னா இதுதான் வாழ்க்கையின் ரகசியம் என்பதை ராகு நின்ற நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரத்தை நான் வாழ்க்கை ஃபுல்லாவே எனக்கு தெரிஞ்சு ஜோதிடத்திற்கு வந்த பிறகு நான் அனுபவிச்சிட்டேன். ஆனால் ராகு நின்ற நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் எனக்கு லக்கணத்திற்கு 5ல் உட்கார்ந்துருக்கிறதுனால 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி புத்திர ஸ்தானாதிபதிகள் வலிமையாக நல்ல படிப்பு நல்ல வேலைகளுக்கு போவதை அதையும் என் கண்ணார பார்த்தேன். அப்ப என்ன சொன்ன, ஒரு பிளஸ் ஒரு மைனஸ்
ஒரு பிளஸ் ஒரு மைனஸ். இதை நம்ம மானசீகமா ஏத்துத்தான் ஆகணும். அப்ப நம்ம எது என்று துரதிர்ஷ்டம் என்று தெரியாமல் இருக்கின்ற வரை நமக்கு பிரச்சனை தான். துரதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்டமாக்க முடியாது. அதனால் வருகின்ற இழிநிலைகளையும் கஷ்டத்தையும் ஒரு சின்ன தர்மத்தால் நம்ம போக்கிக் கொள்ளலாம் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ. அதனால எல்லா மனிதர்களும் உங்களுடைய ராகு நின்ற நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரம் திடீர்னு சார் நீங்க என்ன சொன்ன சார் ஆண்டி கிளாக் வைஸ்ல அந்த பேச்சுக்கு இடம்ல. ராகு நின்ற நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரம். உதாரணம் சொல்லிட்டு என்னுடைய ரோகிணியில நிற்குது, அதற்கு 27வது நட்சத்திரம் கார்த்திகை. அந்த நட்சத்திரமே நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னா பெரிய என்ன சொன்னான்னா மைனஸை கண்டிப்பாக கொடுத்தது. அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. அந்த மைனஸை கொடுக்கத்தான் செஞ்சது. அதெல்லாம் நம்ம மாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அப்ப தகப்பன் மொழி உறவுகள் எதுவுமே என்ன சொல்லலாம் நமக்கு இல்லை. அது லாபஸ்தானாதிபதியாக சகோதரி ஸ்தானமாக வந்ததுனால அந்த சகோதரி நமக்கு இருந்து என்ன சொன்னான்னா கடைசி வரைக்கும் என்ன சொன்னான்னா உடன்பிறப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு பந்தம் கிடையாது. அதே பெரியம்மா பிள்ளைகள் எல்லாம் இன்னும் ஒரு 4 பேர் இருக்காங்க. அவர்களும் எந்த ஒரு நட்பாசையான பேச்சு கூட கிடையாது. இதுதான் நம்ம பிறந்ததோடைய கர்மா. இதை எல்லாரும் நீங்க புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றான்னா உங்களுடைய ராகு நின்ற நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானம் செய்யுங்கள். அதற்குண்டான கிழமை நட்சத்திரத்துக்கு உண்டான கிழமைகள் அப்படின்னு இருக்குது. அந்த கிழமையில் ராகு காலத்தில் பண்ணினீர்கள் என்று சொன்னால் பெரும் மாற்றங்கள் கண்டிப்பாக விளையும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதனால இதெல்லாம் பரீட்சித்து பார்த்து சூழ்நிலைகளை தெரிந்து எல்லாம் நம்ம ஒரு செக் பண்ணி நமக்கு எப்படி இருக்கிறது, நம்மளுடைய குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து பிறகு இந்த வீடியோ போடப்படுகிறது. எல்லாரும் உங்களுடைய ராகுக்கு 27வது நட்சத்திரம் தான் துரதிர்ஷ்டம், ராகு நின்ற நட்சத்திரம் அதிர்ஷ்டம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. நான் சொல்லல, இது முன்னோர்கள் சொன்னது. முன்னோர்கள் சொன்னதை நம்ம எடுத்து சொல்ல வேண்டும் என்பது நம்மளுடைய விதி. நீங்கள் கேட்க வேண்டும் என்பது விதி. எல்லோரும் பரிசித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லோருக்கும் வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.